காட்டில் ஒரு விலங்கு நடந்து சென்றாலே மற்ற விலங்குகள் அமைதியாகிவிடும். அதன் கர்ஜனை பல கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கும். அதன் ஒரே பாய்ச்சல் இரையின் கடைசி நிமிடமாக மாறும். அந்த விலங்குதான் புலி. வணக்கம் நண்பர்களே, இன்று உலகின் மிகவும் சக்திவாய்ந்த வேட்டைக்காரர்களில் ஒருவரான புலியை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது புலியை பற்றிய பல ஆச்சரியமான உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். புலி பூனை குடும்பத்தில் வாழும் மிகப்பெரிய விலங்காகும். இந்தியா, நேபாளம், பூட்டான், ரஷ்யா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் பல்வேறு வகையான புலிகள் வாழ்கின்றன. ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்றவாறு அவற்றின் உடல் தகவமைந்துள்ளது. புலியின் உடலில் இருக்கும் கருப்பு வரிகள் வெறும் அழகுக்காக அல்ல. ஒவ்வொரு புலிக்கும் தனித்தனி வரி அமைப்பு இருக்கும். மனிதர்களின் கைரேகை எப்படி தனித்துவமானதோ அதுபோல இரண்டு புலிகளின் வரிகளும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த வரிகள் காட்டின் நிழல்களுக்குள் புலியை மறைத்து விடுகின்றன. அதனால்தான் இரைக்கு புலி அருகில் வந்தாலும் பல நேரங்களில் அது தெரியாது. புலி பொதுவாக தனியாகவே வாழும். கூட்டமாக வேட்டையாடாது. ஒவ்வொரு புலிக்கும் தனக்கென ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதிக்குள் மற்றொரு புலி வந்தால் கடுமையான சண்டை நடக்கலாம். இப்போது புலி எப்படி வேட்டையாடுகிறது என்று பார்ப்போம். புலி இரையை நீண்ட தூரம் துரத்த விரும்பாது. பொறுமையாக மறைந்து இருந்து சரியான தருணத்தில் மின்னல் வேகத்தில் பாய்ந்து தாக்கும். பெரும்பாலும் கழுத்தை பிடித்தே இரையை வீழ்த்தும். ஒரு பெரிய மான் அல்லது காட்டெருமையை கூட புலியால் தனியாக வேட்டையாட முடியும். அதன் வலிமையான கால்களும் கூர்மையான நகங்களும் இதற்கு உதவுகின்றன. பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், புலி மிகச்சிறந்த நீச்சல் வீரனும் கூட. பெரும்பாலான பூனை இனங்கள் தண்ணீரை தவிர்க்கும். ஆனால் புலி ஆறுகளை கடந்து நீந்துவதில் வல்லவன். வெப்பமான நாட்களில் தண்ணீரில் நீண்ட நேரம் ஓய்வெடுப்பதும் இதன் வழக்கம். இரவு நேரத்தில் புலியின் கண்கள் மனிதர்களை விட பல மடங்கு தெளிவாக பார்க்கும். அதனால்தான் அது பெரும்பாலும் மாலை அல்லது இரவில் வேட்டையாடுகிறது. ஆனால் இவ்வளவு சக்தி வாய்ந்த விலங்காக இருந்தாலும் புலிகளின் எண்ணிக்கை இன்று பல இடங்களில் குறைந்து வருகிறது. காடுகள் அழிக்கப்படுவது, சட்டவிரோத வேட்டை மற்றும் வாழ்விட இழப்பு ஆகியவை அதற்கு முக்கிய காரணங்கள். புலி என்பது ஒரு விலங்கு மட்டுமல்ல, அது காடுகளின் ஆரோக்கியத்தை காட்டும் ஒரு முக்கிய உயிரினம். ஒரு காட்டில் புலி இருந்தால் அந்த காடு இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதற்கான அடையாளமாக பல விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். புலியின் வாழ்க்கையை பற்றி இன்றைக்கு இவ்வளவுதான். ஆனால் இதைவிட ஆச்சரியமான பல உண்மைகள் இன்னும் இருக்கின்றன. வெள்ளை புலி எப்படி உருவானது? உலகில் எத்தனை வகை புலிகள் இருந்தன? இன்று எத்தனை வகைகள் மட்டுமே உயிருடன் உள்ளன? இவை அனைத்தையும் அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். நன்றி.